கன்வர்ஷன் ஆஃப் NFA இன்ட்டு DFA தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்செட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் NFA இன்ட்டு DFA. இதோட அல்காரிதம் பார்க்கலாம். லெட் M ஈக்குவல் டு Q, சிக்மா, டெல், Q0, F NFA இருந்துச்சுன்னா DFA என்னவாக இருக்குன்னா M டேஷ் இஸ் ஈக்குவல் டு Q டேஷ், சிக்மா, டெல் டேஷ், Q0, F டேஷ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இனிஷியல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேட் வந்து NFAல என்ன இனிஷியல் ஸ்டேட் இருக்கோ அதே தான் வந்து DFAலையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ சேஞ்ச் இன் இனிஷியல் ஸ்டேட், எந்த ஒரு சேஞ்சுமே வந்து இனிஷியல் ஸ்டேட்டில் இருக்காது. ஸோ NFAல என்ன இனிஷியல் ஸ்டேட்டோ அதே இனிஷியல் ஸ்டேட் தான் DFAலையும். ஃபைனல் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா every subset which contain final state in NFA is final state in DFA. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் NFAல வந்து NFA டு DFA தானே. ஸோ NFAல வந்து Q2 தான் எனக்கு ஃபைனல் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. அப்போ DFAலையும் எதுதான் ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும், Q2 தான் ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் Q2 எந்தெந்த சப்செட்லாம் Q2 இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு Q0, Q1, Q2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்செட் இருக்குன்னா அந்த சப்செட்டில் எனக்கு என்ன இருக்குது, Q2 இருக்குது. ஸோ Q2ன்றது எதோட ஃபைனல் ஸ்டேட், NFAயோட ஃபைனல் ஸ்டேட். ஸோ அது வந்து DFAயோட ஃபைனல் ஸ்டேட்டாகவும் இருக்கும், அதான் சொல்கிறாங்க. நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரிஞ்சிடும். இப்போ அல்காரிதம் நோட்டு என்னன்னு பார்க்கலாம். அடுத்து ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா DFAல வந்து n < 2m நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் தான் கிடைக்கும். அதாவது mன்றது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் NFA, nன்றது நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் DFA அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டரில் தான் நமக்கு n < 2m அப்படின்றது ஆர்டரில் தான் நமக்கு ஸ்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம்னா நமக்கு அல்காரிதம் புரிஞ்சிடும். ஆஃப் NFA டு DFAக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு NFA கொடுத்துருக்காங்க. இந்த NFAயை அதுக்கு ஈக்குவலண்ட்டான DFAயாக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இதோடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் கன்வர்ஷன் ஆஃப் NFA டு DFAயோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கன்ஸ்ட்ரக்ட் NFA டேபிள். கொடுத்துருக்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு NFA டேபிள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ NFA டேபிள் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், அது AB. ஸோ ஏபியை வந்து நான் காலம் வைஸ் எழுதிட்டேன். ஸ்டேட்ஸ் வந்து 3 ஸ்டேட்ஸ் இருக்குது, Q0, Q1, Q2 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்ஸ் எழுதியாச்சு. Q0ன்றது இனிஷியல் ஸ்டேட், Q2ன்றது ஃபைனல் ஸ்டேட். ஸோ Q0 ஆன் A எங்கே போகுது, Q0 ஆன் A வந்து Q0க்கும் போகுது அஸ் வெல் அஸ் Q1க்கும் போகுது. அப்போ வந்து Q0, Q1. ஸோ Q0 ஆன் B வந்து Q0க்கு போகுது. அப்போ இங்கே வந்து என்ன வரும், Q0 வரும். Q1 ஆன் A, ஸோ Q1 ஆன் A வந்து Q2க்கு போகுது. அப்போ இங்கே வந்து Q2 வரும். Q1 ஆன் B Q2க்கு போகுது, இங்கே Q2 வரும். Q2 ஆன் A எங்கேயும் போல், Q2 ஆன் B எதுவுமே இல்லை. ஸோ அப்போ வந்து பை Q2 Aக்கும் Bக்கும் வந்து டிரான்சிஷன் இல்லை Q2வில், அதனால் வந்து பைன்னு எழுதியிருக்கோம். இப்போ இந்த NFA டேபிளுக்கு ஈக்குவலண்ட்டான DFA டேபிள் மேக் பண்ணுவோம். ஸோ எப்படி DFA மேக் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இன்புட் சிம்பிள்ஸ் AB எழுதியாச்சு. இதோட இனிஷியல் ஸ்டேட் என்னென்னா நம்ம ஆல்ரெடி அல்காரிதத்தில் பார்த்தோம். இனிஷியல் ஸ்டேட்டில் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. NFAல என்ன இனிஷியல் ஸ்டேட் இருக்கோ அதே தான் வந்து DFAலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நோ சேஞ்ச் இன் இனிஷியல் ஸ்டேட்னு பார்த்தோம்ல. அப்போ வந்து NFAல எது வந்து இனிஷியல் ஸ்டேட், Q0 தான் இனிஷியல் ஸ்டேட். அப்போ DFAலையும் எது இனிஷியல் ஸ்டேட்டாக இருக்கும், Q0 தான் வந்து இனிஷியல் ஸ்டேட்டாக இருக்கும். இப்போ Q0 ஆனே வந்து Q0, Q1 NFAல பார்க்கும்போது 2 ஸ்டேட்ஸ்க்கு போகுது. இந்த 2 ஸ்டேட்ஸை நம்ம சிங்கிள் ஸ்டேட்டாக எப்படி எழுத போகிறோம்னா பாக்ஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி இந்த 2 ஸ்டேட்ஸை சிங்கிள் ஸ்டேட்டாக எழுதிக்கிறோம். ஸோ இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம்னா இந்த 2 ஸ்டேட் ஒரு ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த 2 ஸ்டேட்ஸை நம்ம சிங்கிள் ஸ்டேட்டாக எழுதியாச்சு Q0, Q1. அடுத்து Q0 ஆன் B கோஸ் டு Q0. இப்போ நமக்கு என்ன நியூ ஸ்டேட் கிடச்சிருக்கு, Q0, Q1 அப்படி ஒரு நியூ ஸ்டேட் கிடச்சிருக்கு. இந்த நியூ ஸ்டேட்டை இப்போ கரண்ட் ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம், Q0, Q1. ஸோ Q0 ஆன் A கோஸ் டு Q0, Q1. Q1 ஆன் A கோஸ் டு Q2. அப்போ Q2. Q0 on B goes to Q0. Q1 on B goes to Q2. இப்போ நமக்கு எத்தனை நியூ ஸ்டேட் கிடச்சிருக்கு, 2 நியூ ஸ்டேட்ஸ் கிடச்சிருக்கு. Q0, Q1, Q2, Q0, Q2 அப்படின்னு சொல்லிட்டு 2 நியூ ஸ்டேட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த Q0, Q1, Q2 வந்து கரண்ட் ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணிக்கிறேன், Q0, Q1, Q2. இப்போ இதை நான் நியூ ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். அப்போ Q0, Q1, Q2 on A goes to Q0 on A goes to Q0, Q1. Q1 on A goes to Q2. Q2 on Aக்கு வந்து எதுவுமே இல்லை. அதே மாதிரி Q0 on B goes to Q0. Q1 on B goes to Q2. Q2 on B goes to எதுவுமே கிடையாது. அப்போ Q0, Q2 அப்படின்னு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ Q0, Q1, Q2 ஆல்ரெடி இருக்குது, Q0, Q2வும் ஆல்ரெடி இருக்குது. அப்போ எந்த ஒரு நியூ ஸ்டேட்டுமே இல்லை. இப்போ வந்து நம்ம Q0, Q1 2 நியூ ஸ்டேட் கிடச்சிச்சு, Q0, Q1, Q2வும் Q0, Q2வும் கிடச்சிச்சு. ஸோ Q0, Q1, Q2க்கு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன ஸ்டேட் இருக்குது, Q0, Q2ன்னு இருக்குது. இப்போ இந்த நியூ ஸ்டேட்டை கரண்ட் ஸ்டேட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம், Q0, Q2. ஸோ Q0 on A goes to Q0, Q1.
Q2 on A goes to எதுவுமே கிடையாது. Q0 on B goes to Q0. Q2 on B goes to nothing. அப்போ இப்போ நமக்கு எந்த ஒரு நியூ ஸ்டேட்டுமே கிடைக்கல, எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட் தான் இருக்குது. Q0 Q1 ஆல்ரெடி இருக்குது, Q0 ஆல்ரெடி இருக்குது. ஸோ அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ இனிஷியல் ஸ்டேட் வந்து Q0ன்னு தெரிஞ்சிச்சு. எது கரண்ட் ஸ்டேட் எப்படி இருக்கும்? எவ்ரி சப்செட் விச் கண்டெயின் ஃபைனல் ஸ்டேட் இன் NFA இஸ் ஃபைனல் ஸ்டேட் இன் DFA. இப்போ நமக்கு NFAல எது வந்து ஃபைனல் ஸ்டேட்? Q2 தான் ஃபைனல் ஸ்டேட். ஸோ எந்தெந்த சப்செட்லாம் Q2 இருக்கோ அதான் வந்து ஃபைனல் ஸ்டேட் இதில் DFAல. இப்போ இதில் பார்க்கும்போது Q2 இருக்குது. ஸோ இப்போ Q2 இருக்கிற சப்செட் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட். அதே மாதிரி இங்கே பார்க்கும்போது Q2 இருக்குது. அப்போ Q2 இருக்கிற ஸ்டேட் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட். ஸோ இப்போ இந்த ட்ரான்சிஷன் டேபிளுக்கு நம்ம வந்து DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். மொத்தம் எத்தனை ஸ்டேட் இருக்குது? 1 2 3 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. Q0 Q0 Q1 Q0 Q1 Q2 Q0 Q2 அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. இப்போ Q0 on A goes to Q0 Q1. ஸோ Q0 on A goes to Q0 Q1. Q0 on B goes to Q0. ஸோ வந்து Bக்கு வந்து சேம் ஸ்டேட், அது செல்ஃபில் போட்டுக்கலாம். Q0 Q1 on A goes to Q0 Q1 Q2. So Q0 Q1 on A goes to Q0 Q1 Q2. Q0 Q1 on B goes to Q0 Q2. So B இருக்கும்போது Q0 Q2க்கு போகுது. Q0 Q1 Q2 on A goes to same state. So Q0 Q1 Q2 on A goes to the same state. B இருக்கும்போது எங்கே போகுதுன்னா Q0 Q2க்கு போகுது. அதே மாதிரி Q0 Q2 வந்து A இருக்கும்போது Q0 Q1க்கு போகுது. B இருக்கும்போது Q0க்கு போகுது. ஸோ இதான் வந்து DFA. ஸோ அப்போ வந்து நமக்கு NFAலேருந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, கொடுத்துருக்க NFAயை வந்து ஒரு DFAயாக கன்வெர்ட் பண்ணியாச்சு.